ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன? இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது ஸ்டார்டிங்கிலேருந்து பிற்பகுதிக்கு முன்னாடி வரையும், ஓகே, ஒரு 16ஆம் தேதி வரையுமே உங்களுடைய இயக்கம் சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். தொட்டதெல்லாம் சிறப்படையும் என்கிற செயல்பாடு உங்களுக்கு இந்த மாதம் பொருந்தும். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். அந்த கோயிலில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க. இது உணர்வுபூர்வமாக உணர்ந்தவங்க எனக்கு கட்டாயமாக நம்மளுடைய சேனலில் கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்படியே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். யாரெல்லாம் குலதெய்வ கோயில் தெரியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கனவுல கிடைக்கும். நான் தாண்டா உங்கள் குலதெய்வம் அப்படி உங்கள் கனவுல சாமி சொல்கிறதுக்கான இயக்கம் உருவாகுது. அந்தளவுக்கு ஒரு சக்தி, எனர்ஜி, பவர் உண்டு. அதேபோல் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களை யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் செயல்படுத்துகிறீங்களோ, உங்களுடைய பொருளாதாரமே அரசாங்கம் சார்ந்து தான் இருக்குது. நான் அரசாங்க வேலையில் தான் இருக்கோம், எங்கள் குடும்பத்தில் அரசாங்க பணியில் தான் இருக்காங்க, எங்களுடைய இயக்கமே அரசாங்கம் சார்ந்து தான் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்கள் குடும்பத்தில் யாராக அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய உறவுகளில் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது இரத்த சொந்த உறவு, ஓகேவா, இரத்த சொந்த உறவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு உறுதியாக உங்கள் ராசியின் அடிப்படையில் செப்டம்பர் மாத பலன்களினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அது நீங்களாக இருந்தால் உங்களுக்கே உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த தடைபட்டு போன அத்தனை விதமான செயல்பாடுகளும் அத்தனை விதமான முயற்சிகளும் வெற்றி காண்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. இது இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அழகு கலை சார்ந்த விஷயங்கள், சினிமா துறை, யூடியூப் சேனல், மீடியா சார்ந்த விஷயங்கள், சின்ன திரை, பெரிய திரை, எந்த திரையாக இருந்தாலும் சரி, இந்த துறைகளில் தன்னை ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயத்தை காட்டணும்னு ஆசைப்படுற நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு, அத்தனை விதமான அன்பர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டு. அந்த பாயிண்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது தான். ஒரு வீடியோ போட்டேன், ஓஹோன்னு போயிட்டேன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக ஒரு சில பேர்லாம் யூடியூப் சேனலில் பெரிய பிரபலம் ஆகிட்டாங்க. அவங்களாம் சினிமா துறைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுக்க கூட மாட்டாங்க. சினிமா துறையிலேருந்து அவங்கள கூட்டு போய் நடிக்க வைக்க வேண்டிய அமைப்பு இந்த பிரபலங்கள் மூலமாக அவங்களுக்கு ஏற்படுது. அவங்களுடைய செயல்பாடு, அந்த உணர்வுபூர்வமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்தை எப்படி இயக்குதுன்னா கிரகம்தான் இயக்குது. சின்ன தூண்டுதல் அப்படிமோ, நாங்காட்டு தான் இருந்தேன், என்னை தூண்டி விட்டான், அதனால் நான் செஞ்சேன் அப்படிமோ. அப்போ அந்த செயல்பாடுகள் எங்கே உருவாகுதுன்னா துலாம் ராசிக்கு ஒரு தூண்டுதல் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், அந்த இயக்கம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சூப்பராக இருக்குது. வெளியூர் வெளி மாநிலங்கள் மூலமாக ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமான பலன்கள் உண்டு.
அதே இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் சில விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றம் பெரிய பிரச்சனையாக வருமானம் கண்டிப்பாக வராது. பெரிய பாதிப்பு கிடையாது. சின்ன சின்ன தடுமாற்றம், சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிற செயல்பாடு மட்டும் ஏற்படும். அதே போல் உங்களுடன் இருக்கின்ற உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொஞ்சம் சற்று உங்களை விட்டு விலகி வெளியூருக்கோ ஏதோ ஒரு பகுதிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவங்க போனனால அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குறைஞ்ச ஒரு 10-15 நாள் உங்கள் வீட்டுக்காரமாவோ இல்லை வீட்டுக்காரரோ வெளியூரில் போய் தங்குவாங்க. அதற்கான சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் இயங்குகிறது. நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் இந்த மாதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எங்கேயா பணம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்கா பணம் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து நிதானமாக கொடுங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாதான் இந்த மாதம் பொருளாதாரத்தில் சிக்கல்ங்கிற அமைப்பை கொடுக்கும். இல்லைன்னா பெஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய மாதம் உனக்காக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாதம், இந்த மாதம் உன்னுடைய திறமையை நீ வெளிக்கொண்டு வரக்கூடிய மாதம் அப்படின்னு கிரகங்கள் துலாம் ராசி என்பவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்பொழுதும் நம்முடைய காதில் ஒலிச்சுக்கிட்டு. அந்த ஒளி, இசை, ஒரு வைப்ரேஷன் உங்களுடைய குலதெய்வத்தில் நீங்கள் போய் உட்காந்து சாமி கும்பிடும்போது அப்படியே ஒரு ஆத்மா வரும் பாருங்க. அதை நீங்கள் உணர்ந்த பிறகு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? கொஞ்சம் மறக்காமல் போங்க, உங்களுக்கு வெற்றி உண்டு. அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது பலன்கள். இது லைஃப்பில் ஒரு 20% ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அவ்வளோதான். அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள், இதை செயல்படுத்தலாமா, அதை செயல்படுத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா, பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா, வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா, அல்லது படாத பாடு படாமல் நிம்மதியாக இருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியாதான் என கவலைப்பட்டால், அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு. நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புவது. நீங்கள் டீட்டெயில் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக என்னையை கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம் சரி, அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் கால்மே கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினதையும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியதான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க, இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்திருக்கும், உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும், மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.